அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் ஜோதிட சேனலில் நம்ம நட்சத்திரங்கள் வரிசையை பார்க்குறோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம். ஓகேங்களா. இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரம் 4வது நட்சத்திரம். இது செவ்வாய் பகவானோட நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் வந்து 2 ராசியில் வரும். ரிஷப ராசியிலே வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசியிலே வரும். இந்த நட்சத்திரம் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா சிவப்பாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க. ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஹைட் வெயிட் ஜெயந்திக்காக இருப்பாங்க. பெண்கள் வந்து உயரமாக இருந்தாலும் ஸ்லிம்மாகவே இருப்பாங்க. இது இந்த நட்சத்திரங்களுடைய சிறப்பு அம்சங்கள். இவர்கள் வந்து இரக்க குணம் அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு வந்து ஹெல்பிங் டெண்டன்சிலாம் அதிகமாக இருக்கும். உடன்பிறப்புகள் அண்ணன், தங்கை, அக்கா, தம்பி இவங்களுக்கெல்லாம் வந்து நல்லா அவங்களாம் அதிகமாக பாசமாக இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் செய்வாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட முன்னாடி நின்று அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. இவங்க வேலையில் வந்து படிச்சுட்டிங்க. இவங்க வந்து படிப்புலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து திறமையானவர்கள். இவங்களுக்கு படிப்பில் கேள்வி ஞானம் அதிகமாக இருக்கும். ஏதோ ஒன்று வந்து கற்பூரம் மாதிரிங்க. டக்குன்னு சொன்ன உடனே ஒரு வாரத்தில் பிடிச்சிப்பாங்க. இவங்க வந்து மற்றவங்கள மாதிரி புக் எடுத்து படித்து மனப்பாடம் பண்ணுறதுலாம் கிடைக்காது. ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்கிறாங்களா, அந்த சொல்கிறச்சே வந்து கேட்டு அந்த கேள்வி அந்த இதுலேயே வந்து இவங்களுடைய திறமை வந்து அதிகமாக இருக்குது. அது ஒரு எக்ஸ்ட்ராஸ் பெனிஃபிட் வந்து இவங்களுக்கு இருக்குங்க. அதனால தான் வந்து இவங்கள வந்து தீர்க்கதரிசிகள்னு சொல்லுவாங்க. இதனுடைய விளக்கம் வந்து நம்ம தான் கடைசி பதில் எப்படின்றதுக்கு உதாரணம் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இதை வச்சுக்கலாம். இது ஏன்னா இதில் பிறந்தவங்கள பற்றி நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா, அதனால் சரிங்களா. அதனால் இந்த நட்சத்திரக்காரர்களை வந்து வேலைன்ட்டு வேலையில் வந்து ஒரு திறமையாக இருப்பாங்க. இவங்க வந்து வேலையை வந்து நேர்மையாக நீதி நேர்மை இதெல்லாம் இவங்ககிட்ட நிறையவே இருக்கும். இவங்க வந்து இந்த கமலஹாசன் படத்தில் சொல்லுவார் இல்லையா, வேலை 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 மேலே வேலை அம்பளைக்கு மேலேன்றாங்க. அந்த வேலைக்கு அந்த பாட்டுக்கான உதாரணத்துக்கு வந்து இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் சொன்னாங்க. வேலையில் வந்து அந்தளவுக்கு ஒரு ஈடுபாடு. இவங்க வந்து ஏதாவது செய்துக்கிட்டே இருப்பாங்க. வேகம் அதிகமாக இருக்கும். ஸ்பீடு மைண்டு திங்கிங் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டுன்ட்டு அதே மாதிரி வந்து பார்த்தா இவங்க செய்கிற தொழிலையும் வந்து அந்த நேர்த்தி இதெல்லாம் இருக்கும். மற்றவங்க வந்து பார்ட்னர்ஸாக வச்சு எடுத்தாங்கன்னா அவங்க வந்து அவங்க வேலையும் சேர்த்து இவங்க தலையில் கட்டிட்டு அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக வந்து புகழ்ச்சிக்கு மயங்குறோம். இவங்க வந்து பாராட்டி பேசிட்டோம் அப்படின்னா நம்மளுக்காக என்ன வேணால் செய்கிறவங்க தாங்க இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள். இவங்க வந்து திறமையானவர்கள் தான். இவங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து படிப்பில் வந்து சில தடைகள் இருக்குங்க. ஒன்று ஸ்கூல் மாதிரி படிச்சிருப்பாங்க, இல்லை தவிர்க்க முடியாத காரணத்தால் ஒரு வருஷம் தள்ளி போயிருக்கோம், இல்லை வந்து காலேஜில் வந்து மாற்றி படிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில தடைகள் வந்து இவங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இருக்குங்க. இவங்களுக்கு வந்து ஒரு 32 வயசு வரைக்கும் கொஞ்சம் தடைகள் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இவங்க வாழ்க்கை செழிப்பாக இருக்குங்க. இமயமலையை தொட்ட மாதிரி அந்தளவுக்கு வந்து நல்ல வளர்ச்சிக்கு நல்ல மேலே வளர்ச்சிக்கு இவங்களோட வாழ்க்கை தரம் உயர்ந்துக்கிட்டே இருக்குங்க. இவங்க வந்து நல்ல படிப்பாளிகள். இவங்க வந்து ஒரு வேலையில் வந்து ஒரே வேலையில் இவங்க இருக்க மாட்டாங்க. வேலைகள் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து புது புது விஷயங்கள் நிறைய கற்றுக்கணும்னு நினைப்பாங்க. அந்த கற்றுக்கிற விஷயத்தில் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுப்பாங்க. அதில் என்ன ஏ டு இசட் ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த இதுக்கே வந்து இவங்க வந்து ஹெல்பிங் அந்த இதில் போவாங்க. இவர்கள் திறமையானவர். இவங்க அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் செக்டார்ஸ் ஆஃபீஸில் தான் இருப்பாங்க. இவங்க அதேமாதிரி பேங்கிங் செக்டார்ஸு, அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இவங்க இருக்க டிபார்ட்மெண்ட்டு கூட இந்த ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட்டு, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி இதில் வந்து இவங்க நிறைய பேர் திறமையானவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க வந்து விளையாட்டுத்துறையிலே நிறைய சாதிச்சிருப்பாங்க. செவ்வாயினுடைய இதுக்கு விளையாட்டுத்துறையில் நல்லா சாதிச்சிருப்பாங்க. சாதனையாளர் நிறைய பேர் இருப்பாங்க. விளையாட்டுத்துறையில் பயிற்சியாளர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இவங்க கேம்ஸ்னால் இவங்க அந்தளவுக்கு இவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அதிகம். இவங்க வந்து ட்ராவலிங் எல்லாமே நல்லாவே கிளம்பணும் பிடிப்பாங்க. எந்த ஒரு வேலையும் நேர்த்தியாக செய்வாங்க. மற்றவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பு கேட்டாங்கன்னா இவங்ககிட்ட வந்துட்டு அந்த ஹெல்ப்பை கடைசியாக வச்சு முடிச்சு விட்ருவாங்க. இவங்க வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டு இவங்க உறவுகளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரச்சே வந்து அவங்ககிட்ட போய் கேட்கச்சு இவங்களுக்கு அந்த இடத்துல வந்து இவங்களுக்கு பலன் கிடைக்காதுங்க. அதேமாதிரி இவங்க வந்து எதிர்காலத்தை வந்து முன்கூட்டியே வந்து பிளான் பண்ணி அரேஞ்சி செய்திருவாங்க. அதேமாதிரி அந்த வாழ்க்கை தரம் வந்து இவங்களோட வாழ்க்கை தரம் வந்து வித்தியாசமாக இருக்கும். டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும் அவங்களுக்கு. அப்டேட் மார்க்கெட் நாலேஜ் பொது அறிவு இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். இவங்க செயல்லாம் நல்லாவே இருக்கும். இவங்க வந்து எவ்வளோ வேலையில் இருக்கச்சு வந்து இவங்க சேர்த்து வச்சிடணும். சேமிப்பு வந்து இவங்க வச்சுருக்கணுங்க. ஏன்னா இவங்களுக்கு பிற்காலத்தில் இவங்க சேமித்த பணம் தான் வந்து இவங்களுக்கு பிற்கால வாழ்க்கை இவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அந்த சிறப்பு இவங்ககிட்ட இருக்குது. இவங்க வந்து ஃபேமிலியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபேமிலிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எல்லாம் நன்மையாக நல்லாவே வச்சுருப்பாங்க. திறமையானவங்களாக இருப்பாங்க. பிள்ளை இப்போ மனைவி லைஃப் பார்ட்னர்கிட்ட நல்லாவே இது பண்ணியிருப்பாங்க. இவங்க லைஃப் பார்ட்னரில் ஒரு சில இஷ்யூஸு ஹெல்த் இஷ்யூஸ் சின்னதில் ஆரம்பத்தில் இருக்குங்க. அது இப்போ எல்லாமே சரியாயிடும்.
வாழ்க்கை தரம் இவங்க நல்லாவே இருக்கும். யாருக்கும் எதுக்கும் வந்து சுய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. மற்றவங்களுக்கு ஒரு உதவி செய்துருவாங்க. அதேமாதிரி சமயத்தில் வந்துட்டு இவங்க மற்றவங்களும் அட்வைஸ் பண்ணுற மற்றவங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து இவங்க க்ளீனாக அட்வைஸ் பண்ணி அவங்க பிரச்சனை ஈஸியாக சால்வ் பண்ணுறாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வச்சு இவங்க மனசில் வந்து ஒரு சில தடைகள், குழப்பங்கள் அதிகமாகவே இருக்கும். சந்திரன் மனசுக்காரன் இல்லையா? அந்த இதில் இருக்கும். அதே மாதிரி இவங்க ஹெல்பிங் டெண்டன்சி நான் சொன்னனாலே நிறைய விஷயங்கள் நல்லாவே செய்துருவாங்க. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் ஓடி போய் செய்வாங்க. அந்த இதெல்லாம் வந்து இவங்ககிட்ட நிறையவே இருக்கும். இவங்க அதே மாதிரி வந்து ஒரு பிரச்சனை அப்படின்றப்ப வந்து இவங்களுடைய பிரச்சனையை வந்து இவங்க பார்க்கறதுக்கு தான் வந்து திறமையாக நல்லா இது உண்மையாக இந்த நீதி இதெல்லாம் நேர்மையாக இருக்கவங்க, தைரியமாக இருக்காங்கன்னு உள்ளுக்குள்ளே. ஆனால் இவங்களுக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து என்ன நடக்குமோ, நம்ம லைஃப் எப்படி போவோம், இந்த மாதிரி ஒரு மனச்சிந்தனைகள் வந்து இவங்க உள்ளே ஓடிட்டு உள்ள எண்ண ஓட்டங்கள் அதிகம் ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஒரு சமயத்தில் நல்ல தீர்வுகள் கிடைக்கும். ஒரு சமயத்தில் அது இவங்களுக்கு சில சங்கடங்களை கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இவங்க வந்து நல்ல திறமையானவர்கள் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது. தீர்க்கதரிசிகள் எல்லா விஷயத்துலையும் இவங்க வந்து ஜெயிச்சுட்டே அவங்க ஜெயிக்க தோண்டி தான் இவங்களோட ஒரே குறிக்கோளாக இருக்கும். அதே எந்த துறையில் இவங்க இருந்தாலும் வந்து அந்த துறையை வந்து அதில் அது ஃபுல்லாக என்ன இருக்குது A to Z அந்த துறையில் அதை ஃபுல்லாக கற்றுப்பாங்க. அந்த திறமை வந்து இவங்ககிட்ட இருக்குது. பொறுமைசாலிகள், இரக்க குணம் உள்ளவர்கள், எல்லாருக்கும் நன்மைகள் செய்யணும்னு நினைப்பாங்க. எல்லோரும் சக ஊழியர்களை பாராட்டுவாங்க. நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து வாழ்வாங்க. ஒரு ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. யாருக்காகவும் எதுக்கும் இவங்களுடைய கௌரவத்தையும் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. யாருக்காகவும் அதேமாதிரி ஒரு பிரச்சனைனா இவங்க இறங்கி வர மாட்டாங்க. இவங்களோட இதில் விட்டு இவங்களோட தரத்தை குறைச்சிக்கவும் மாட்டாங்க. நல்ல நேர்மையானவர்கள், திறமையானவர்கள். இதிலலாம் இந்த நிறைய பேர் வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸில் இருப்பாங்க. இந்த ஆர்கிடெக்ட்ஸு, இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸ்லாம் இருக்காங்களே, அந்த மாதிரி இதில் இருக்கவங்களாம் இருப்பாங்க. இவங்க இந்த கலைத்துறையில் இவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இதில் பார்க்கலாம். அதேமாதிரி இந்த லேடிஸ் ஹாஸ்டல் வச்சு நடத்துகிறவங்க, அந்த மாதிரி இதெல்லாம் இருப்பாங்க. மேன்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து இவங்க நடத்துகிற தொழில்களில் அதெல்லாம் ஒன்று இருக்குங்க. இதெல்லாம் வந்து இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட இப்போ எப்படி இருப்பாங்கன்ற ஒரு சின்ன தொகுப்பு நம்ம பார்த்துருக்கோங்க. அடுத்த பதிவில் இந்த மிருகசீரிஷ நட்சத்திர பாதங்களில் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்திருக்காங்க எப்படி இருக்காங்கன்ற அடுத்த பதிவில் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.